ஹலோ வணக்கம். இப்போ நிறைய பேர் ஓவர் வெயிட் ஆகிடவே அவங்க ஜிம்முக்கு போகிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் என் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஜிம்முக்கு போக வேண்டிய வேலையே இல்லை. ட்ரை டு டூ எக்ஸசைஸ் இன் யோர் ஹவுஸ் இட் செல்ஃப் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரும் அந்த வாஷிங் மிஷின் வந்தாலும் சுத்தமாகவே எக்ஸசைஸ் இல்லாமல் போயிடுது, ரைட்டா? ஸோ வாஷிங் மிஷின் கூடிய வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஏன்னா அது நம்பர் 1 எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்குது. அண்ட் கண்டினியூஸ் வாட்டர் சப்ளை இருக்கிற இடத்துல தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாட்டர் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னாகும், தேவையில்லாமல் ஆர்டினரி சின்ன துணியாகட்டும் பெரிய துணி எது போட்டிங்கனாலும் அது சுற்றி அது பீஸ் பண்ணுது, ரைட்டா? இது மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அது ஒன்று. இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸே இல்லாமல் போயிடுது. அதுக்கு பதிலாக யங் பீப்புள் ஓல்ட் பீப்புளாக இருந்தால் வேற வழியில் லெட் தம் டேக் ரெஸ்ட். ஆனால் யங் பீப்புள் டூ யோர் செல்ஃப், துணியை துவைங்க, குனிஞ்சு துவைங்க. அது இல்லாமல் பக்கெட்டில் தண்ணி எடுத்து குனிஞ்சு நிமிர்ந்து அதை அலசுங்க. அப்போ வெரி குட் எக்ஸசைஸ் ஆகுது, ரைட்டா? அதுக்கப்புறமா அதை பிழிஞ்சு எடுத்து காய வைங்க. இதெல்லாம் பண்ணும்போது இடுப்புக்கு, கைக்கு, காலுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் ஆகுது. லாட் ஆஃப் ஸ்வெட்டிங் வருது. அதனால பிசிக்கலி தே வில் பி ஹெல்த்தி. அந்த ஓவர் வெயிட்டும் குறையும். இதெல்லாம் விட்டுட்டு காசு செலவு பண்ணிட்டு ஜிம்முக்கு போக வேணாம். ஜிம்முக்கு பாடி பில்டர்ஸ் அவங்கெல்லாம் போட்டோம், 6 பேக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு போட்டோம். பட் ஆர்டினரியாக இருக்கிற மற்ற பீப்புளெலாம் ட்ரை டு டூ ஒர்க். வாஷிங் ஆஃப் கிளாத்ஸ் வெரி குட் எக்ஸசைஸ். அதனால் கூடிய வரைக்கும் அந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கையால் வாஷ் பண்ணுங்க. ஓகேங்களா?